நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கை ஆண்டவர் அனுதினமும் ஒரு பாதத்தில் அமர நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே யெகோவா ஷம்மாவாக, இம்மானுவேலாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் மத்தியில் உலாவுங்க அப்பா. கூட்டத்துக்கு வர்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவர் சமூகம் பிரசன்னம் கிருபை ஒவ்வொரு போஷனையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு ஏற்றதாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதமாக எல்லாம் கிருபை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கொடாக்குடைய ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். யெகோவா ஷம்மா, சோத்ரா. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறவரே, சோத்ரா. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறவரே, சோத்ரா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறவரே, சோத்ரா. இம்மானுவேல் என்னப்பட்டவரே, சோத்ரா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே, சோத்ரா. எங்கள் நடுவில் இருக்கிறவரே, சோத்ரா. இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரே, சோத்ரா. பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, சோத்ரா. மேக ஸ்தம்பமே, சோத்ரா. அக்கினி ஸ்தம்பமே, சோத்ரா. அக்கினி மதிலாக இருக்கிறவரே, சோத்ரா. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அக்கினி மதிலாக மத்தியிலே எழுந்து நிற்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இந்த கண்மலையானவரே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த கண்மலையானவரே. கேமரா பேசு. ஒரே நிமிஷம். அது இருக்கா? கனெக்ஷன் இருக்கா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, சுராஜா என் பலனானீர்,
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை என்றுள்ள சதாகாலம் அவருக்கே உரித்தானது, அவருக்கே அதை செலுத்துவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பலவீன நேரங்கள் எல்லாம் கூட இருந்தாரு, சிறைகளை நிழல மறைத்து வைத்துக் கொண்டாரே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். சங்கீதம் 121 பார்த்து வர்றோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி, அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு பகுதி, நம்ம விசுவாசிக்கிற ஒரு பகுதி. இதை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்னது, மனதில் ஆழமாக பதியுது. அதோடைய முழு அர்த்தத்தையும் தாற்பயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சங்கீதம் 121:7 பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். நம்ம சில நாட்களாக ஆத்மாவை காப்பார்னு பார்த்தோம். இன்னைக்கு இதே வசனத்தில் முதல் பகுதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, வேதம் ஒன்று சொல்லுது, வாழ்க்கை வேறு விதமாக இருக்குதுன்னு தோணும். அல்லாட்டி நம்ம தான் ஏதோ குறைவுள்ள பாத்திரமா இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளை பற்றி யோசிக்க துவங்குறோம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆனால் என் வாழ்க்கையில் தீங்கு வருதே, தீங்கு மத்தியில் நான் நடந்து போயிட்டு இருக்கேனே. அப்ப ஒன்று வேதம் ரைட்டா தப்பா, இல்லாட்டி நான் ரொம்ப தப்பா இருக்கேன் போலுக்கு அப்படின்ட்டு இல்லை. பைபிள் த்ரூ அவுட் கன்சிஸ்டன்ட். புதிய ஏற்பாடுனாலும் சரி, பழைய ஏற்பாடுனாலும் சரி. இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஒரு வசனம் சொல்லணும்னா யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், cheer up, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த பகுதியில் பார்க்க போறோம், எப்படி ஒரு தீங்கு வந்துச்சு, எப்படி அந்த தீங்கிலிருந்து தேவன் விடுவித்தார். தானியேல் 3ஆம் அதிகாரம். இந்த தானியேல் பகுதி ரொம்ப தெரிஞ்ச பகுதி. இந்த குரூப்போட பேசும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் அந்த இன்சிடென்ட்டை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. அதில் உள்ள சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட்ஸ், லைஃப் அப்ளிகேஷன், இதை மட்டும் நான் பார்த்தா போதும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்க ராஜாட்ட சொல்ற வார்த்தை, ராஜாவே, எங்களுக்கு நல்லாக தெரியும், எங்களுடைய தேவன் இந்த அக்கினி சூழலிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர். He is able. ராஜா நினைச்சாரு, நான் உன்னை தூக்கி அக்குடிக்குள்ள போட்டேன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. No one has got authority, no one has got the ability to deliver you
ராஜா நினைச்சாரு. அதுக்கு நான் ஒரு சிறு டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன் ரீசெண்டாக. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம், நல்ல ஒரு பசுமையான ஞாபகத்தோடு இருக்கு எனக்கு. இந்த பதில் சொல்லும்போது சில பிரசங்கியார் ரொம்ப ஒரு வேகமாக சொல்கிற மாதிரி தெரியும், ராஜாவை ஒரு துச்சமாக பேசுகிற மாதிரி தெரியும், அவமரியாதை பேசுகிற மாதிரி தெரியும். சில பேர் பேசும்போது, சில பேர் இந்த வசனங்கள் சொல்லும்போது இல்லை, ரொம்ப மரியாதையோட ராஜா பேசுகிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவர், இந்த அக்னி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். He is able. Wonderful. இன்னும் ஒரு faith பாருங்க. சொல்றாரு, திருப்பி தொடர்ந்து சொல்றாங்க, அவர் he is able. ஆனா எங்க அது தெரியும், ஆனா God's way of doing things அது எங்களுக்கு இப்ப தெரியாது. எங்களுக்கு ஒருவேளை இந்த அக்னி சூழலை விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்கலாம், அக்னி சூழலை விடுவிக்காமல் எங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவருடைய ரூட், அவருடைய மெத்தடு, அவருடைய ஆபரேஷன் தெரியாது, பட் we know who he is. அவர் விடுவிக்க வல்லவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களுடைய ஆத்மாவை பார்க்கிறவர். இதெல்லாம் எப்படி வருது? எப்படி இந்த ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வருது? அவருடைய கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்டா அவங்களுடைய அப்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்காங்க, அப்படி தங்களை அர்ப்பணித்துறாங்க கர்த்தருக்கு. ஆண்டவரே, எங்க ஆத்மா உங்க கையில் இருக்குதப்பா, எங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்குதுயா, எங்க ஜீவனை உங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கோம் ஐயா. கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியுது, இந்த கமிட்மெண்ட் இஸ் மோர் பிரஷியஸ். அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். He is able. அவர் இப்படி செய்வாரா அப்படி செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியாது, ஆனா he is able. He loves us. இது தெரியும். இதேதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53, 54 வசனங்கள். பெரிய ஒரு கூட்டம், ஆலய தலைவர்கள், சேவகர் எல்லாம் தங்க தீப்பந்தம் ஈட்டி அது நம்ம தூக்கிட்டு வர்றாங்க, இயேசுவை பிடிக்க வர்றாங்க. அப்ப இயேசு சொல்ற வார்த்தை, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவார் என்பது எனக்கு தெரியும். I know my father is able to deliver me. I know my father will send 12 legions and more. தொடர்ந்து சொல்றாரு, ஆனா எழுதப்பட்டபடி தேவனுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. God's will should prevail. இதைத்தான் ஷாத்ராக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. We know he is able, but his will should prevail. என்ன ஒரு wonderful commitment. இந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. இந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த கமிட்மெண்ட் வரும்போது ஸ்ட்ரென்த். ராஜாவுக்கு முன்பாக, ராஜாவுக்கு உண்டான மரியாதையோடு சொல்றேன், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ராஜாவே, அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் சித்தம் என்னன்றது எங்களுக்கு இப்ப தெரியாது, ஆனா விடுவிச்சாலும் அவருடைய பர்பஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகும். விடுவிக்கலானாலும் அவருடைய பர்பஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகும். அவருடைய சித்தம், அவருடைய கோல், அவருடைய தீர்மானம், அவர் என்ன நினைக்கிறாரோ அது நிறைவேறும். Praise God. இப்ப எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு. ராஜா தூக்கி அக்னி சூளை நடுவுல போட்டார். God did not deliver these 3 young men from fire. தீயிலிருந்து அவரை விடுவிக்கல. He did not deliver them from fire, but he delivered them in fire. In the fire. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. அதாவது தீயின் இருந்து விடுவிக்கல, தீயில் இருந்து விடுவிக்கல, தீவின் நடுவுல இருந்து விடுவித்தார். He was right there in the midst of fear, midst of fire. Praise God. Hallelujah.
பைபிள்ல சொல்லுது. ராஜா பார்க்கிறாரு. ராஜா பார்க்கும்போது அவர் சொல்ற வார்த்தை, தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயல் உள்ள ஒருவர் அவரோடு சேர்ந்து நடுவுல உலாவை கொண்டிருக்கிறார். நான் அந்த வார்த்தை ரொம்ப கவனமா வாசி பார்த்தேன். இது தேவதூதன் சொல்லுதா, இயேசு கிறிஸ்துவ சொல்லுதா? திருப்பி திருப்பி பார்த்தேன். கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல the son of god, the son of god, சன்னுக்கு கேபிட்டல் எஸ், காடுக்கு கேபிட்டல் ஜி. ஆகவே என்ன சொல்லுது வேதம், இயேசு கிறிஸ்துவே அவர் மத்தியில இறங்கினார். தீயிலிருந்து அவங்களை காப்பாத்தல, தீ நடுவில் அவரே கூட இருந்து ராஜாவின் கண்ணை திறக்க வச்சு ராஜாவே இவரை வெளியே கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா, praise God. அதைத்தான் இவங்க சொன்னாங்க, அவர் எங்கள் தீயிலிருந்து காப்பாற்றுவாரா, தீயில இருந்து காப்பாற்றுவாரா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் காப்பாற்ற வல்லவர். உங்க தேவன் உங்க தீங்கிலிருந்து விடுவிக்க வல்லவர். அவர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்க வல்லவர். He is able. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப இந்த எலைட் குரூப் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்ப ராஜா முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டார். முதல்ல ஒரு 90 அடி உயரமுள்ள ஒரு சிலையை நிப்பாட்டி வச்சாரு. 90 அடி சிலையை நிப்பாட்டி வச்சு வாங்க இனாகிரேட் பண்ண வாங்க அப்படின்ட்டு தேசத்து எல்லா தலைவர்களுக்கு முக்கியமான புள்ளிகளுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு. போய் பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, வர்ஷிப் பண்ண துவங்குங்க. ராஜா சொல்றாரு, யார் யார் வர்ஷிப் பண்ணீங்களோ இவங்களை எல்லாம் தீக்குள்ள தூக்கி போட போறேன். அப்ப பக்கத்தில் உள்ள சொல்றாங்க, 3 பேர் இந்த மட்டும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3 பேர் மட்டும் வர்ஷிப் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப ராஜா அவங்களை கூட்டு திருப்பி சொல்றாரு, செகண்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ் அப்பதான் இவங்க பேசுறாங்க, அவர் இங்கே விடுவிக்க வல்லவர். இந்த 3 பேருக்கு தெரியும், ராஜா இஸ் சேயிங், உங்க நலனுக்கா சொல்றேன், நவ் காம்ப்ரமைஸ், நவ் காம்ப்ரமைஸ். நான் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் சொன்னேன்ல, அதாவது அந்த அன்னைக்கு பாபிலோன் தேசம் ஒரு காஸ்மோபாலிட்டன் பிளேஸ். பல தேசத்துக்காரங்க பல விதமான ஃபெய்த் உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இனாகிரேஷனுக்கு வந்தாங்க, திடீர்னு வர்ஷிப் ஆயிடுச்சு. அப்ப நிறைய பேருக்கு ஹெசிடேஷன் வர்ஷிப் பண்றதுக்கு. ஆனா சுத்தி பார்க்கறாங்க, ஐயோ இவ்வளோ ஜனங்க குடிச்சிட்டாங்களே, நாம குடிஞ்சிருவோம், ஐயோ அவ்வளோ ஜனம் குடிச்சிட்டாங்களே, அப்படி குடிஞ்சிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன் காம்ப்ரமைஸ், 3 வாலிபர்ஸ் சொன்னாங்க, நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அவங்கெல்லாம் செய்யறாங்களே, நாமும் செய்யலாம். 3 பேர் சொன்னாங்க, நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், அக்னியில உழுகிறது தீங்கு இல்ல, அதை காட்டும் பெரிய தீங்கு காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாயிண்ட் பிடிச்சீங்க? ஹல்லேலூயா. அக்னி தீங்குதான், மனுஷனுடைய சரீரத்துக்கு தீங்குதான். ஆனா அதை விட பெரிய தீங்கு இந்த காம்ப்ரமைஸ், உலகத்தோட ஒத்து போகிறது. அட் எனி காஸ்ட் உலகத்தோட ஒத்து போகிறேன். இதுதான் பவுல் சொல்றாரு ரோமர் 12 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல, உலகத்தோட ஒத்து போக வேண்டாம். do not conform to the world. கன்ஃபார்ம் இல்ல, உலகம் ஒரு மோல்டு வச்சிருக்கு, அந்த மோல்டுக்குள்ள நீங்க டக்குன்னு போய் உலகத்துடைய ஷேப்ல வந்துடுறீங்க, பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, praise God. இத மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசு சொல்றார். நான் சொன்னேன்ல, ஏன் பழைய ஏற்பாடு பெருசா இருக்கு, புதிய ஏற்பாடு சின்னதா இருக்கு? பழைய ஏற்பாடுல இன்சிடென்ட்ஸ் மூலமாக நமக்கு சில ட்ரூத் சொல்லப்படுது. ஒரு பெரிய இன்சிடென்ட், நம்மள எத்தனை பேரை தூக்கி அக்னிக்குள்ள போட போறாங்க, அக்னி சூளைக்குள்ள போட போறாங்க கிடையாது. ஒரு டிராமாட்டிக் ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட் வச்சு ஒரு பாயிண்ட சொல்றாங்க புரியுற மாதிரி. இதை இயேசு சிம்பிளா ஒரு வசனத்தை சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், உங்க சரீரத்தை மட்டும் கொல்றவங்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும்
நித்தியமா அக்னியில் போட வல்லவருக்கே பயப்படுங்க. ஆமென். இதான் ஹோல் ஸ்டோரி. இவங்களுக்கு நல்லா தெரியும், சரீரம் அக்னிகளை போச்சுன்னா அது தீங்கு. ஆனா அதை காட்டிலும் மகா 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 கேடான தீங்கினது என்னுடைய ஆண்டவரோட ஆண்டவர் காரியத்தில் ஒப்புரவாக்குறேன், காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், உலகத்தோடு சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்றேன். Praise God. Hallelujah. இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய காரியத்தை எப்படி நிறைவேற்றுகிறார். தீங்கு வந்துச்சுதான். இந்த தீங்கின் மூலமாக கர்த்தர் எப்படி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றினார். இந்த ராஜா நினைச்சாரு, இதுக்கு முன்னால் 2 சாப்டர்ல பார்த்தோம்னா தானியேல் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கொடுத்தார். கர்த்தரிடம் ஒரு வெளிப்பாடை வாங்கி கொடுத்தார். உடனே சொல்லிட்டார், தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன். அன்னைக்கு பிடிச்சிட்டார். ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், மரபுகள் இதெல்லாம் அப்படி என்னன்னா எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் அந்த யுத்தத்துக்கு போறேன், எனக்கு வெற்றி வேணும், இந்த ஒரு பலியிடுறேன், எனக்கு ஒரு வெற்றி கொடுங்க. டிரான்சாக்ஷன், ஒரு சம்பவம், இது செய்கிறேன், நீங்க எனக்கு அது செய்யுங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஆட்கள் கூட பண்றாங்க. நான் இவ்வளவு காணிக்க போடுறேன், எனக்கு சோகம் கொடுங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பேஸ்ட். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது டிரான்சாக்ஷன் பேஸ்ட் இல்ல ராஜாவே, இந்த காரியங்கள் எல்லாம் உறவின் அடிப்படையில். இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். அவங்க ஆத்மாவை, அவங்க ஜீவனை, அவங்க எதிர்காலத்தை தங்களை தாங்களே என் கையில் ஒப்பு கொடுத்திருக்காங்க. நான் அதனால அவரோட கூடந்து நான் அவங்களை பாதுகாத்துக் கொள்வேன். ஃபர்ஸ்ட் பர்பஸ் God accomplishes. செகண்ட் பர்பஸ், எனக்கு உங்களுக்கும் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. Is it not speaking to you? Is it not clarifying to you? Is it not confirming to you? நீ ஸ்டெடியா என்னை பின்பற்றி வா. Don't compromise. நான் இந்த சின்ன நன்மைக்காக, இந்த பாதுகாப்புக்காக, இந்த தீங்கு, உலகப்பிரமான தீங்கு தப்பு வைக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாத. அப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், ஐயோ அவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்களே, இவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்களே, நான் என்ன செய்யறது? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள், மறக்க முடியாத எக்ஸாம்பிள், விபிஎஸ் சொல்லி கொடுக்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கார் கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். Praise God. இந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருதுன்னா, என்ன ராஜா சொல்றாரு, இவங்க வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு ஒண்ணு கூட இவங்க மேல படலையே, அக்கடி உங்களை பேலன்ஸ் செய்யல, அக்கடி வாசம் கூட அவங்க மேல வரலையே. இவர் தன்னுடைய தூதனை அனுப்பி விடுவித்தார். ஏன்? இவர்கள் அவரையே நம்பினார்கள். இப்ப ராஜா புரிஞ்சிட்டாரு, கமிட்மெண்ட் என்ன, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, இதான் கமிட்மெண்ட். உலகத்தை விட்டுட்டு அவரையே பிடிக்கிற பெறது கமிட்மெண்ட். ஆமென். பிரியமானவர்களே, நாமும் இந்த மாதிரி அக்னியின் பாதையில் நடந்து போகலாம், அக்னி சூளை வழியா போகலாம். நிறைய நாள் நம்ம தெரிஞ்சோ தெரியாம நம்ம பேசலாம், மிச்சவங்க சொல்ற கேட்டுக்கலாம். கைகாலாம் எரியுது அக்னி மாதிரி சொல்றோம்ல, வியாதி என்ற அக்னி சூளை வழியா நடந்து போகலாம். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, என் மனசு பத்தி எரியுது, என் வயிறு பத்தி எரியுது. என்ன சொல்றாங்க? ஆங்குவிஷ். உதாரணமாக, நான் ஒரு மனுஷனை நம்பி இருந்தேன், அவங்க ரொம்ப க்ளோஸ், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, பத்தி எரியுது. ஆங்குவிஷ், என்ன சொல்ல முடியல. தனிமை ஒரு அக்னி சூளை, லோன்லினஸ். என்னை அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்க. லோன்லினஸ். ஃபேமிலியில் ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல், சால்வ் பண்ண முடியல, ஒரு அக்னி சூளை போல இருக்குது. நிறைய பேர் சொல்ல கேட்டுக்கோ, என்னால இருக்க முடியல, பத்தி எரியுது. பிரியமானவர்களே, இந்த அக்னி சூழல் போகும்போது நானும் நீங்களும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த அக்னி சூழலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர்.
He is able. இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர். இந்த மன வேதனையிலிருந்து விடுவிக்க வல்லவர். இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வல்லவர். என் தனிமையிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் வல்லவர் வல்லவர். முடிக்க போறேன் கடைசி வசனம் சொல்லி 1 பேதுரு 1 முதல் 9 வசனங்கள். 1 பேதுரு 1 6 முதல் 9 வசனங்கள். பேதுரு ரொம்ப பிராக்டிகலா சொல்றாரு. நம்ம ஒருவேளை இந்த மாதிரிப்பட்ட அக்னி சூளை போன்ற அனுபவம் இருக்கு. எனக்கு சரீரத்தில் ஒரு அக்னி, மனசுல ஒரு அக்னி, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சமுதாய சூழ்நிலை, சோசியல் இதுல எனக்கு ஒரு அக்னி, என் குடும்பத்தில் ஒரு அக்னி போல ஒரு ஹீட் தாங்க முடியல. அவங்க எல்லாம் இந்த 1 பேதுரு 1 6 முதல் 9 வசனங்கள் வாசம்னா, these verses will really speak to you. உங்களை ரொம்ப கன்சோல் பண்ணும். கர்த்தர் உங்களோட இந்த வேளையில் பேசுறார், இந்த பகுதி மூலம் பேசுறார். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் வரும் பாருங்க. 1 2 இல்ல. என் அருமையான சகோதரனே, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு அக்கினி சூளை போன்ற பிரச்சனை இருக்கு. டோன்ட் திங்க் தட் there is something wrong about you. பேதுரு ரொம்ப சொல்றாரு, பிராக்டிகல் சொல்றாரு. கொஞ்ச காலம், கொஞ்ச நாளும் just bear with me அப்படி சொல்றாரு. புரிஞ்சுக்கொண்டீங்க அப்படி சொல்றாரு. அதுதான் சொல்ல வர்றாரு. கொஞ்ச காலம் பலவிதமான சூழலை, பலவிதமான சோதனை உண்டாக்கும். அது துன்பத்தை உண்டாக்கும். பெயின், அக்கினி இருக்கும்போது பெயின் இல்லாம இருக்க முடியுமா? பெயின் இருக்கும். ஆனா ஒண்ணே புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பொண்ணை பற்றி, தங்கத்தை பற்றி நீங்க ஞாபகம் பார்த்து பாருங்க. இந்த தங்கத்தை என்ன பண்றாங்க, அவர் அன்னைக்கு உள்ளது தங்க கட்டியை சொல்றாரு. சுரங்கத்தில் அவர் தங்க கட்டியை சொல்றாரு. சுரங்க தங்க கட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அது அக்னியில போடுவாங்க, கொதிக்க விடுவாங்க. அது அப்படியே எரியும் போது அதுல உள்ள அழுக்கு, இம்பியூரிட்டி எல்லாம் வெளியே போயிடும். சுத்த தங்கம், சொக்க தங்கம் சொல்லுவாங்க, சுத்த தங்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஏன் அந்த தங்க கட்டியை நெருப்புல போடுறாங்க? அந்த அழுக்க முன்னாடி கூட இருக்குல்ல, அழுக்க வெளியே எடுக்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் இந்த தங்கத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டது. இந்த மாதிரி பிரச்சனைகளை உலகம் கொண்டு வரும், சாத்தான் கொண்டு வருவான், மனிதர்கள் கொண்டு வருவாங்க. ஆனா கர்த்தர் இதை எப்படி உபயோகப்படுத்துவாரு? என்னைய பலப்படுத்த, என்னைய இன்னும் அடுத்த லெவலுக்கு உயர்த்த. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உயர்த்தன்னு சொல்லுங்க, உயர்த்த. என்கிட்ட உள்ள சில நேரம் கொஞ்சம் ஸ்லாக்கா இருக்கலாம், பிரேயர்ல கொஞ்சம் ஃபெய்த்ல அப்ப கொஞ்சம் ஆடிட்டு இருக்கலாம். இதெல்லாம் எடுத்து போட, என்னை பெர்ஃபெக்ட் ஆக, டு மேக் மீ மோர் பெர்ஃபெக்ட், டு மேக் மீ க்ளோசர் டு காட், to make me stronger, to make me shine more. Hallelujah. இதெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்துறார். கடைசி சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது நீங்க அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தெரியும், நாங்க நெருப்புக்குள்ள இருக்கோம், கூட ஒருத்தர் தேவ குமாரனே எங்க மத்தியில் இருக்காரு, அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க போற பிரச்சனை நீங்க உங்களை கண்ணால பார்க்க முடியல, ஆனா உங்க விசுவாசத்தினால உங்களால பார்க்க முடியுது. நீங்க விசுவாசத்துல பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? அக்கினி இருக்கும், அக்கினிக்குள்ள இருப்பீங்க. ஆனா இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறாரு, உங்க நடுவுல இருக்காரு. ஆகவே சொல்லி முடியாத சந்தோஷம். ஆமென். அக்கினிக்குள்ள நடக்கும் போது சொல்லி முடியாத சந்தோஷம். ஏன்? உங்க விசுவாச கண்களை பாக்குறீங்க. இம்மானுவேல் உங்க மத்தியில இருக்கிறார், உங்க மத்தியில இருக்கிறார், உங்க அக்கினி மத்தியில இருக்காரு, உங்க வேதனை மத்தியில இருக்கிறாரு, உங்க வியாதி மத்தியில இருக்காரு, உங்க மனவேதனை மத்தியில இருக்காரு, வீட்டு குழப்பது மத்தியில இருக்காரு, உங்க லோன்லினஸ் மத்தியில இருக்காரு. சொல்லி முடியாத சந்தோஷம். அவருடைய முடிவினவா?
ஆத்ம ரட்சிப்பு அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய முடிவு என்ன சொல்ல வசனம் சொல்லுது? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ராஜா அவர்களை பாபிலோன் மாநிலத்தில் உயர்த்தினார். ஆமென். உயர்த்தினார். ஆமென். இந்த பிரச்சனை வழியா நடந்து போகும்போது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். பிரச்சனைகள் முடியும் போது நம்ம எல்லாரும் உணர முடியும், என்னை ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்த்திருக்கார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவரே, யூ ஆர் ஏபிள், யூ ஆர் ஏபிள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்றோம் ஐயா. ஆண்டவரே, எங்க விசுவாச கண்களை நாங்க உணர்றோம் ஐயா. எங்க அக்னிமயமான பிரச்சனைகள்ல நீங்க எங்க நடுவுல இருக்கீங்கப்பா, உலாவுறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்து நடுவுல இருக்கீங்க அப்பா, வியாதி நடுவுல இருக்கீங்க அப்பா. இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வரும்போது நான் இன்னும் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பேன்ப்பா. இன்னும் நல்ல பண்புகளோட, அதிகமான விசுவாசத்தோட, நல்ல அனுபவத்தோட, நல்ல சாட்சியோட எழுந்து பிரகாசிப்பேன் ஐயா. சோத்திரம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென். சங்கீத வேளை 91ஆம் சங்கீதம் 10 வசனமே நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்வேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் என்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டியின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகல் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. Praise God. நம்ம எல்லாரும் விசுவாசமாக இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை தெருவுல இருந்து, என் தெருவுல இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ஹெலன் வின்சென்ட் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. அப்பா, எங்க தேவன் ஜீவனுள்ள தேவன் அப்பா, எங்க தேவன் அப்பா, எங்க முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும், இசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்க தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவர் அப்பா, சர்வ சிருஷ்டிகர் அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீங்க அப்பா, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீங்க தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. இப்பொழுது தகப்பனே அப்பா, கொடுக்கப்பட்ட இந்த 2 குறிப்புக்காக உம்முடைய பாதத்திலே அடையலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே அப்பா. ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. அப்பா கர்த்தாவே, உம்முடைய அனுமதி இல்லாம கர்த்தாவே எதுவுமே இந்த உலகத்துல நடக்கிறது இல்ல தகப்பனே. அப்பா கர்த்தாவே, நீங்க கர்த்தாவே தயவா இறங்கி கர்த்தாவே அப்பா, இந்த கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸை அப்பா முற்றிலுமாய் நீங்க அப்புறப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒரு கர்த்தாவே வைரஸ் கூட இல்லைங்கிற நல்ல செய்தியை கேட்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. அப்படியா நீங்க செய்ய போற தயவுக்காய், கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கர்த்தாவே, ஏசப்பா கர்த்தாவே, அந்த தானியேலே தகப்பனே அப்பா, அந்த கர்த்தாவே அக்கினி சூளையிலே போட்ட பொழுது தகப்பனே அப்பா, நீங்க அக்கினியா இருந்து தகப்பனே என் தேவன் அப்பா, எங்க இயேசு கிறிஸ்து அப்பா கர்த்தாவே அந்த அக்னி சூளையிலே நடந்து அப்பா, அந்த தானியேலை தப்புவிட்ட எங்கள் தேவன் தகப்பனே அப்பா கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து
நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. எங்க பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே, ரட்சித்து தகப்பனே, அப்பா கத்தாவே, நீங்க கத்தாவே இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னித்து கத்தாவே, அப்பா இந்த உலகத்தில் இருந்ததா அப்பா கொரோனா வைரஸை அப்புறப்படுத்தி அப்பா மக்களை காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த 3வது அலை வராதபடிக்கு என் தேவன் நீங்க சோத்ரா. தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. சுட்டெரித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சிறு குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் தாக்காதபடிக்கு தகப்பனே, அந்த கொரோனா வைரஸை ஒன்றும் இல்லாம பண்ண மத்தியும் தகப்பனே ஏசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. எங்க கிருபையா இருங்க தகப்பனே. அப்பா கத்தாவே, எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு தகப்பனே, நீங்க எவ்வளவா கிருபை கூர்ந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா கத்தாவே, இந்த கத்தாவே ஏசப்பா கொரோனாவை நல்லா குறைத்து அப்பா கத்தாவே அப்பா நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா. அப்பா ஹாஸ்பிட்டல்ல படுக்கையெல்லாம் காலி தகப்பனே, ஆக்சிஜன் நன்றாக கிடைக்கிறது தகப்பனே. அதுக்கெல்லாம் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா கத்தாவே, இனி கத்தாவே ஹாஸ்பிட்டல்ல கத்தாவே பேஷண்ட்டுகள் கூட கூடாது தகப்பனே. அப்பா நன்றாக குறைந்து ஒவ்வொருவரும் அப்பா வந்து சாட்சியா நிற்க என் தேவன் கிருபை செய்யணும்ப்பா. அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க சுகம் கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற கத்தாவே. ஜீவனுள்ள தேவன் என்பதை தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து என் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் ஒவ்வொருவரும் வணங்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எவ்வளவோ மக்களை நீங்க காப்பாற்றி இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிற கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கத்தாவே. அதே போல கத்தாவே டாக்டர்களை பாதுகாத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நர்சுகளை பாதுகாத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா. மருத்துவ துறையில வேலை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்க பாதுகாத்து அப்பா வழி நடத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஏசப்பா கத்தாவே, அந்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களை நீங்க பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. எந்த ஒரு தீங்கும் இனி தொடாதபடிக்கு தகப்பனே என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லி இருக்கிறீங்களே ஏசப்பா. நீ அறியாதது உனக்கு எட்டாதுமான அப்பா கத்தாவே அதிசயங்களை செய்வேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஏசப்பா. நீங்க அதிசயமும் அற்புதமும் செய்கிற தேவன் தகப்பனே. அப்பா கத்தாவே இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபையா இறங்கி உதவி செய்யுங்க தகப்பனே. புது பலனை கொடுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் புது பலனை கொடுங்கப்பா. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுங்க தகப்பனே. இந்த கத்தாவே தடுப்பு ஊசி தகப்பனே எல்லா மக்களுக்கும் இந்த வேக்சின் நன்றாக கிடைக்க, எல்லா மக்களுக்கும் கிடைக்க இந்த மத்திய அரசு உதவி செய்ய நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் தகப்பனே அப்பா அங்குள்ள ஜனத்தொகைக்கு ஏற்ற வகையில அப்பா அந்த தடுப்பு ஊசிகளை அனுப்பி கத்தாவே அப்பா கத்தாவே எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே தேவன் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா எங்கள் பிரதம மந்திரிக்காக நன்றி செலுத்துகிறப்பா, முதலமைச்சருக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா அவர்கள் கீழ் பணிபுரிகிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் ஒவ்வொரு கத்தாவே அரசாங்க ஊழியர்களுக்காகவும் அரசாங்க கத்தாவே வேலை செய்கிற ஒவ்வொரு அப்பா கத்தாவே பதவியில உயர் பதவியில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் தேவனிடத்துல அப்பா ஜெபிக்கிற தகப்பனே. அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை தேவன் கொடுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஆலோசனை கொடுத்து அப்பா கத்தாவே நேர்த்தியாய் அப்பா அந்த தமிழ்நாட்டை நடத்தி அப்பா முன்னேற்றி செல்ல என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. பொருளாதார ரீதியிலே நீங்க எடுத்து கத்தாவே பொருளாதார கத்தாவே குறைபாடுகளை எல்லாம் நீக்கி அப்பா மேன்மைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்படியா கத்தாவே ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இப்பொழுது அந்த தளர்வுகள் எல்லாம் அப்பா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது தகப்பனே. நாளை தினத்தில இருந்து பஸ் ஓடும் என்று சொல்லியிருக்காங்க தகப்பனே. கடைகள் எல்லாம் திறந்து வைக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க தகப்பனே. அப்பா கத்தாவே அதை கத்தாவே அரசாங்கம் சொல்லிபடி தகப்பனே பொதுமக்கள் அப்பா கத்தாவே அந்த முகக்கவசம் அணிந்து அப்பா கத்தாவே இடைவெளி விட்டு கத்தாவே அந்த பயணம் செய்யவும் அப்பா வேலை செய்யவும் கடைக்கு எல்லாம் போய் வரவும் என் தேவன் திருப்பி பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாருடைய இருதயத்திலும் நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரமப்பா. அப்படியே எல்லா மக்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லார் மேலுமே ஏசப்பா ரத்தத்தை தெளிக்கிறப்பா, கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பாதுகாப்பு என்ன கவசம் போட்டாலும் தகப்பனே, என்ன மருந்து குடிச்சாலும் தகப்பனே, அது ஒண்ணுமே இல்லை தகப்பனே. உங்களுடைய பாதுகாப்பு தான் ஏசப்பா எல்லாருக்கும் வேண்டும் தகப்பனே. அப்பா எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, எங்களுக்கு கொடுத்த சுகம் தகப்பனே, அதே போல எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்கா நன்றி செலுத்துக்கிறப்பா, நன்றி செலுத்துக்கிறப்பா. இந்த உலகத்திலேருந்தே இந்த
தேவன் அக்னி சம்பத்தினாலும் அப்பா கத்தாவே ஏசப்பா கத்தாவே அம்மே ஆமென். எங்க ஸ்தம்பத்தினால தகப்பனே வான மண்டலங்களை மறைத்து தகப்பனே இந்தியா தேசத்தை மறைத்து ஒவ்வொரு தேசத்தையும் மறைத்து என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியே தேவன் செய்யப்படுறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறப்பா கத்தாவே. அப்படியே தகப்பனே சோத்திரமப்பா எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இப்பொழுது தகப்பனே சோத்திரமப்பா சோத்திர கத்தாவே அப்பா ஆண்டிக்காக அங்குக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கத்தாவே அவர்கள் கத்தாவே எவ்வளோ பெரிய கத்தாவே எங்களுக்கு சாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அந்த 1 மணி நேரம் தகப்பனே அப்பா உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து கத்தாவே உண்மை நோக்கி பார்க்க தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா கத்தாவே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா கத்தாவே சாட்சி கத்தாவே ஒவ்வொரு ஆண்டியுடைய சாட்சியும் கேட்டு தகப்பனே மக்கள் மனந்திருந்த அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தகப்பனே அப்பா ஜீவனுள்ள சாட்சியை கேட்டு அப்பா ஜீவன் பெற எல்லாருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேசப்பா. அப்படியே தேவன் செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆண்டிக்கு மங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற என் தேவன் தகப்பனே அப்பா கத்தாவே நீங்க நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேசப்பா. அப்படியா தகப்பனே அவங்க கத்தாவே பிள்ளைகளை பேர பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. தூர தேசத்துல இருந்தாலும் நீங்க சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர் நீங்க தகப்பனே. அப்படியா நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆமென் என்றும் இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை கத்தாவே நீங்க உடைய வள கரங்களினால் அப்ப தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேசப்பா. அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா உங்க கொடானு கொடி சோத்திரப்பா இந்த கேட்ட சத்தியத்துக்காக அப்பா உங்க கொடானு கொடி சோத்திரம் கத்தாவே எங்களை காக்குறவரப்பா. எங்களை அக்னி ஜூலையில அப்பா அக்னி ஜூலையில இருந்து எங்களை காப்பாற்றுகிற தேவனப்பா. எவ்வளவு பெரிய அக்னி எங்க பக்கத்திலே வந்தாலும் அது உம்முடைய பரிசுத்த அக்னியானவர் தகப்பனே அப்ப அப்புறப்படுத்தி எங்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு நன்றி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறப்பா கத்தாவே நன்றியோடு சொந்தரிக்கிறப்பா. மீதியான நேரம் முழுவதும் எங்க இயேசுப்பாவின் கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. Amen. Amen. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, before us in the name of Jesus, we have the victory. கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் ஜெயம் நமக்கு உண்டப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம். இப்பொழுது திரு ஜி செல்வராஜ் ஸ்டேட் பேங்க் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய நல்ல தாப்பனே, கர்த்தாவே இந்த சாயங்கால வேலை பொழுதிலே உண்மை கர்த்தாவே நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து உண்மை ஆராய்க்கத்தக்கதாக உங்களுடைய துதியை பாடத்தக்கதாக கர்த்தாவே உங்களுடைய வசனங்களை தியானிக்கத்தக்கதாக ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்தற்காக ஆண்டவரே. இந்த நாள் இந்த நொடி பொழுது வரை எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினால் திட்டத்தினால் எங்களை வழிநடத்தி சென்றதற்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குழுவாக சேர்ந்து கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்யத்தக்கதாக நீ எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஒரு இக்கட்டான ஒரு COVID-19 சிச்சுவேஷன்ல கர்த்தாவே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுவே கர்த்தாவே அது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அறிவோம் கர்த்தாவே அது நாங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்பது நீர் தானே எங்களுக்கு நல்ல ஒரு யோசனையை தந்துள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த உலக பிரகாரமாக பாதத்தை கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. ஆனாலும் நீர் எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே. நீர் தான் எங்களை வழியில் நடத்துகிற தகப்பன். எல்லா காரியங்களிலும் எல்லா கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் தேவைகளும் பரவினங்களும் எங்களை கைப்பிடித்து காத்து வழி நடத்துகிற தகப்பன் பரம தகப்பன் நீர் தான் ஆண்டவரே. அதனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை கொண்டு கர்த்தாவே சங்கீதம் 127 கர்த்தாவே சொல்லி இருக்கிறது கர்த்தாவே உன்னை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் வரைக்கும் காப்பாற வரும் ஆத்மாவை காப்பாற்றி சொல்லி கர்த்தாவே அது போன்று கர்த்தாவே நீர் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி சொல்கிறேன் ஆண்டவரே. அதற்காக போத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் குறிப்பாக கர்த்தாவே நாங்கள் COVID-19 சிச்சுவேஷன்ல போய் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதனை குறித்து கர்த்தாவே குறிப்பாக இந்த ஃப்ரண்ட்லைன் சமூகத்தை வருகின்ற கர்த்தாவே எங்களை ஆட்சி இந்த நாட்டில் உலக பிரகாரமாக ஆட்சி செய்கின்ற கர்த்தாவே பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மற்றபடி பேங்க் சர்வீசஸ், எல்லா காரியங்களிலும் டாக்டர்ஸ், நர்சஸ், வாலண்டியர்ஸ், ஹெல்த் ஆர்கனைசேஷன்
எல்லாருக்கும் நல்லதொரு சமயோசிதமான புத்தியை கொடுத்துள்ள ஆண்டவரே. கர்த்தாவே என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு வழிநடத்தும் ஞானத்தால் வழிநடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி நீர் அவர் வழிகாட்டுவதில் கர்த்தாவே அது எல்லா தலைமுறையில் வெற்றிகரமாக முடியும் கர்த்தாவே. அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதை நீ புஸ்தல வேண்டும் என்று கேட்சி பெறுகிறான் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுத்தலும் கர்த்தாவே. அதை கொண்டு அவர்கள் தன்னலம் கருதாது கர்த்தாவே அவர்கள் வேலை செய்கிறார்கள் கர்த்தாவே, சேவை செய்கிறார்கள், மக்களுக்காக சேவை செய்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசிரியர்கள் கர்த்தாவே. அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அவர்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் தன்னலம் கருதாது கர்த்தாவே அவர் வேலை செய்கிறார்கள் கர்த்தாவே, எங்களுக்காக நீ செய்கிறார்கள் கர்த்தாவே. அதற்காக நீ ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீ ஆசிரியர் குடும்பத்தையும் ஆசிரியர் கர்த்தாவே. அதற்காக நீ ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே இந்த கூட்டத்தை வழி நடத்துகின்ற சுரேஷ் ஜான்சன் சாருக்காகவும் பாதப்படிகளை மீண்டும் வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ பிரயாசைகள் கர்த்தாவே, எவ்வளவோ சுகவீனங்கள் பலவீனங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தாவே அவர்கள் விடாது கர்த்தாவே. கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதாவது கர்த்தாவே அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் கர்த்தாவே. அதன் மூலமாக கர்த்தாவே நாங்கள் ஒரு குழுவாக எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கர்த்தாவே எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக வேண்டி போடாத ஒரு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் இருவரும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் அந்த ஒவ்வொருவரையும் பேர் ஆசிரியர் கர்த்தாவே நீர் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பேச்சுக்கள் ஆண்டவரே. இம்மட்டுமாய் அவர்களை நல்ல முறையில் கர்த்தாவே வழிநடத்துவதற்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போன்று கர்த்தாவே இந்த குழுவிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் பேர் வேறு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பேச்சுக்கள் ஆண்டவரே. எல்லாரையும் பேர் வேறு கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தாவே. அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா அவற்றையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ மகிமையாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பேச்சுக்கள் நீர் எங்களுடைய பரமத்தகப்பன். நாங்கள் எப்பொழுது உங்களுடைய நம்பிக்கையிலே விசுவாசமா இருக்கத்தக்க போய் செல்ல வேண்டும் என்று பேச்சு பெறுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுடைய திட்டத்தின்படியே நாங்கள் நடக்கத்தான் திருப்பி செல்லும், உங்களுடைய வழியின்படி நடக்கத்தான் திருப்பி செல்லும் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் ஒன்றுமே ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய சித்தம். நீர் நினைத்தால் நடக்கும் ஆண்டவரே. இந்த வரக்கூடிய 3ஆம் COVID-19 கர்த்தாவே அந்த ஸ்டேஜஸ் 3ஆம் அலை வரைக்கும் தேர்ட் வேவ் வருகிறது சொல்லுகிற கர்த்தாவே அது உங்க கடமையை உங்களையும் கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தி செல்ல மாட்டவரே. என்னென்ன காரியங்களை எப்படி செய்யணும் நீர் வழிநடத்தி செல்ல மாட்டவரே. எங்களை பாதுகாக்கப்படும் மாட்டவரே கர்த்தாவே. அந்த எல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது கர்த்தாவே, ஆனால் நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய ஞானத்தினால் எங்களை வழிநடத்தி செல்லும். எங்களை பாதுகாப்பது எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தி செல்லும். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுகம் பலன் நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வழியிலே நடக்கத்தக்க உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்த நீர் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். எங்களுக்காக மறைத்து இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, ஜீவியத்துக்கு இதுதான் சட்டம்ப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகை அற்புதமாக ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் ஒரு பாதத்தண்டையிலே 1 மணி நேரம் அமர கிருபை செய்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக பேர் பேராக தனித்தனியாக பிள்ளைகளாக குடும்பமாக பேரன் பேத்திகளாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தம்முடைய வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து அது நேரத்தோடு முடித்து ஆண்டவரே ஆர்வமாக வருகிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகை ஆண்டவரே ஒரு வெர்ச்சுவல் பிரேயர் ஹவுஸ் ஆண்டவரே. இதுல உங்களுக்கு உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறதுக்காக, இதுல ஏறக்கிடப்படுற ஜெபத்துக்கு உடைய செவிகள் ஆண்டவரே திறந்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஆண்டவரே ஒரு பரலோகம் ஏடி வைத்து அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பதில் கொண்டு வரத ஆண்டவரே எங்கள் விசுவாச கண்களால் நாங்க பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் சுவாமி. எவ்வளவோ ஜெப பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த செகண்ட் வேவ் இந்த ஜெப பீரியட்ல ஆண்டவரே எவ்வளவோ பேருக்கு எங்க குழுவிலே நிறைய பேருக்கு கொரோனா வந்த பொழுதிலும் ஒவ்வொருத்தரும் ஜீவனை நீங்க பாதுகாத்து காப்பாத்து எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டீங்க ஆண்டவரே. எல்லாம் அவங்களுக்கெல்லாம் விசுவாசத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய கிருபை அப்பா, எவ்வளோ பெரிய கிருபைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை சுவாமி. காலைதோறும் புதியதாக இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
உங்களுடைய கிருபையின் சட்டைக்குள்ள ஆண்டவரே இந்த கூட்டத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் சட்டைகள் எங்களுக்கு தேவையப்பா. விக்கனங்கள் கடந்து போகும் சட்டைக்குள்ள வந்து நாங்கள் அடைவோம் சுவாமி. இந்த செட்டப்பட்ட செட்டை ஆண்டவரே எங்கள் மேல மூட விரிக்கப்பட்ட வண்ணமா இருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெப கூடுகை ஆண்டவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவை. இந்த வர்ச்சுவல் பிரேயர் பிளேஸ்ல ஆண்டவரே, பிரேயர் ஹவுஸ்ல எல்லாருக்கும் உடைய செட்டை நிலையில் அடைக்கலாம் எங்களுக்கு இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உடைய தூதர்கள் ஆண்டவரே அந்த நெருப்புல தேவகுமாரன் தோன்றினீரே, அந்த போல இந்த நெருப்பு ஆண்டவரே இந்த COVID-19 என்ற இந்த 2வது வேவ் என்ற இந்த நெருப்பின் மத்தியில எங்கள் தேசம் இருந்த பொழுதிலும் ஆண்டவரை நீங்கள் தேவகுமாரனாக எங்கள் மத்தியில இருந்தீர்களே, எங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில நீங்க உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில எங்கள் உலாவி எங்கள் தேவனா இருக்கிற ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் உலாவிய தேவன் ஆண்டவரே இன்று எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே எங்கள் மத்தியில வாசம் மனிதன் மத்தியில வாசம் செய்யணும் தேவன் விரும்புகிறீரே. கொடா கொடி சத்திரம் அதுக்கு உகந்த இடமாக ஆண்டவரே எங்களுடைய ஸ்தலத்தை எங்கள் உள்ளத்தை நாங்கள் ஆண்டவர் உமக்கு திறந்து கொடுக்கிறோம் அப்பா. வாங்க ஆண்டவரே, வாசல் நின்று கதவை தட்டுகிற தேவாதி தேவனே, எங்களுக்காக ஆண்டவரே தன்னைத்தாமே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தீரே. இந்த இரத்தத்தால ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு அப்பா. உடைய சரீரத்தால எங்களுக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி எங்களை மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு பயமே கிடந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில நீங்க உலாவினத ராஜா பார்த்தான் சுவாமி. ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ராஜா தேவகுமாரனை பார்த்தானே, அது போல ஆண்டவர் நீங்களே மத்தியில இருக்கிறத எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து எங்களுக்கும் இந்த உலாவுதல் தேவை, எங்களுக்கு இந்த தேவன் தேவை உண்மை தேடி ஓடி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்தை அப்பா எங்கள் வீட்டிலே, எங்கள் மதத்திலே, எங்கள் உள்ளத்திலே, எங்கள் சரீரத்தில் நிலைக்கால்கள்ல, எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல, வாசல்ல, கேட்ல தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே கொரோனா ஒரு அக்கினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அக்கினி, பரிசுத்த அக்கினி, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது என்ற வசனத்தின் படிக்கு உம்முடைய அக்கினி எல்லா கொரோனாவையும் ஆண்டவர் பஸ்மமாக்கி போடுவதாக. உம்முடைய ஜீவ சுவாசம் வருவதாக. ஜீவ சுவாசம் வந்து இந்த பூமிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவையப்பா. ஒரு இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமாண்டே, சிலுவை நிலை தான் எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. நீங்க தான் எங்க தஞ்சம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவர். பேரெழுதப்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக ஆண்டவரே, உற்றார் சுற்றார் நண்பர்கள், எங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷத்த பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த பாதுகாப்பு ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு தேவையப்பா. ஆண்டவரே தீயில் அந்த அவர் மயிர்ல கூட கருகவில்லை சுவாமி, அவர்கள் சால்வைகள் கூட தலப்பாக கூட அப்படியே இருந்துச்சு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் அப்பா.
ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க. எனக்கு கொடுத்த அற்புத விடுதலைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம். ராஜ்குமாருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா. கொரோனா வந்து பாதுகாப்பட்ட பிள்ளைகளுக்காக புது ஜீவனை கொடுத்திருக்கீங்க. உமக்காக எழுந்து பிராசிக்க கிருபை செய்யுங்க. ரெவரண்ட் ரவீந்திரனுடைய டாக்டர் சன்ன பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். அருமையான ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம். துதிக்கிற மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே ஆவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பிரசன்னத்தை சொல்றேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். Thank you. Thank Bye you. bye. Bye. God bless you.